நல்லவர். ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ரோமர் எங்கே இருக்குது? சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. ரோமர் புது ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வேதத்தை நல்லா வாசிங்க, திருப்பி பாருங்கள். 66 புஸ்தகங்களையும் கர்த்தர் நமக்கு உள்ளடக்கி ஒரு பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லவர். 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில், ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதும் போது பவுல் இதை சொல்றாரு. ஆதாமை வைத்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை வைத்து, 2 பேரையும் வைத்து சொல்றாரு. இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். ஒன்று ஆதாமை குறித்து நமக்கு நல்லா தெரியும். ஒரே மனுஷனாலே கீழ்ப்படியாமை இந்த உலகத்துக்கு வந்தது. ஒரே மனுஷன், ஆண்டவர் அவனை படைத்தார். ஆனால் அந்த மனுஷனால் கீழ்ப்படியாமை உலகத்துக்கு வந்து எவ்வளவு கேடுகளை விளைவித்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உலகத்துக்கு வந்ததினாலே அவர் மூலமாய் வந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இந்த 2 பேருமே, ஒன்று ஆதாம், இன்னொன்று நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவின் செல்ல பிள்ளை. ஆனாலும் அவர் மனுஷனாக பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் கடைசி மட்டும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி அந்த ஆசீர்வாதத்தை அவரும் சுதந்திரிப்பது மட்டுமல்ல, அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி நமக்கு அவர் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இங்கே 2 பேரை குறித்து நம்ம வாசிக்கின்றோம். ஆதாம் குறித்து நம்ம வாசிக்கும் போது, ஆண்டவர் அவனை அளவில்லாமல் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். தன்னுடைய ரூபத்தின்படி, தம்முடைய சாயலின்படி அவரை, அந்த ஆதாமை கர்த்தர் உருவாக்கினார். அவனை கிருபையினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி வைத்திருந்தார். ஏதேன் தோட்டத்திலே அவனுக்காக எல்லாவற்றையும் படைத்தார். எல்லாம் ஆசீர்வாதமாய் இருந்தது அவனுக்கு. ஒரே மனிதனுக்காக அவ்வளோ பெரிய தோட்டத்தையும் உண்டாக்கி அதில் இருக்கிற எல்லா கனி வகைகள், பழங்கள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், எல்லா தண்ணீர் கூட 4 ஆறுகள் ஓடும்படி கர்த்தர் செய்தார். அவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஒரே ஒன்று தான் சொல்கிறார். என்ன? இந்த மரத்தின் கனியை மாத்திரம் நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் அவங்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறார். கட்டளை கொடுக்கிறார். இதுக்கு சாப்பிட்டா நீ என்ன ஆகிருவ? சாகவே செத்துருவ. அப்படின்னா ஆதாம் சாகல, ஆவிக்குள்ளே செத்து போனான். சாகவே சாவா என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆனால் ஆதாம் தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படியல. ஆமென். கீழ்ப்படியாமல் அவன் அந்த ஏதேன் தோட்டத்தை, ஆசீர்வாதமாக இருந்த அந்த தோட்டத்தையே அவன் விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு வந்துருச்சு. வேதம் சொல்லுகிறது, அந்த தோட்டத்திலிருந்து ஆண்டவர் அவனை விரட்டினாராம். அது எவ்வளவு வேதனையா இருக்குல்ல, அந்த கீழ்ப்படியாமை அவனுக்குள்ள வந்ததுனால.
பிசாசு பரலோகத்திலே ஆண்டவர் அவனை தேவ தூதனாய் சிருஷ்டித்து தன்னை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக பரலோகத்திலே அவனை வைத்திருந்தார். அவனும் கீழ்ப்படியாமல் கீழே வந்து விழுந்தான். உலகத்தையும் கீழ்ப்படியாமல் அந்த இதுக்குள்ளே கொண்டு போய் தள்ளிட்டான். அதற்கு காரணம் மனுஷன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியும் போது, அதன்படி செய்யும் போது நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். அவருக்கு மாறாக நம்ம செய்யும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் வேதனையும் சாபங்களையும் துக்கங்களையும் ஆசீர்வாதத்தை இழக்கும்படி நமக்கு செய்கிறது என்பதை நாம் எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை என்பது ஏதோ சாதாரண வாழ்க்கை அல்ல. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லு. எனக்கு மாத்திரம் இல்லை, இந்த 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 பிரசன்னத்தை யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் உணர்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச ஓட்டமானது நம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் ஓடுவதற்காக ஆண்டவர் ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளை அனுமதிப்பது இல்லை. ஆமென். ஆமாம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் எது நன்மை, எது தீமை, எது ஆசீர்வாதம், எது சாபம், எது வேதனை, எது சந்தோஷம் என்பதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆமென். ஆகவே அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதன்படி நம்ம வாழ்க்கை இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் இருக்கின்ற வார்த்தைக்கெல்லாம் நாம் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் சுதந்தரிக்கும்படி கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில வேளைகளில் நாம் ஆசீர்வாதத்தை விரும்பி அதன்படி செய்கிறோம், சில நேரத்தில் தவறுகிறோம். தவறாத மனுஷனே உலகத்தில் இல்லை, எல்லாரும் தவறுறவங்க தான். ஆனால் மீண்டும் ஆண்டவரை தேடி ஆண்டவருக்குள்ளே நம்ம வரும்போது நிச்சயமாக நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை வேதனைகளை அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் அனுபவித்ததை நம்ம பார்க்குறோம். தேவனுடைய ஐக்கியம் அவர்களை விட்டு விலகிற்று, நிர்வாணிகளாய் மாறினார்கள், ஆத்துமம் மரித்து போனது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த ஐக்கியம் உடைந்து போனது. முதல் பிசாசு விரும்புறதெல்லாம் குடும்பத்தை தான் டார்கெட் பண்ணுறது, சாத்தானுடைய வேலை. யார் வேலைங்க? ஆமாம், சாத்தான் கொம்பு வச்சுன்னு வீட்டுக்குள்ளே வரமாட்டான், மனுஷ ரூபத்திலும் வருவான், மனுஷனை போல பேசுவான், மனுஷனை போல எல்லாம் செய்வான். ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது, தேவ கட்டளை கீழ்ப்படியும் போது நம்ம குடும்பத்தில் ஐக்கியத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் அப்படி உடைந்து போய் சின்ன பின்னமாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம். கிறிஸ்துவ குடும்பங்கள் இன்றைக்கு டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் போயிடுதுங்க. வேண்டாம் வேண்டாம், தாங்க முடியறதில்ல. பிரச்சனைகளை பார்த்து பார்த்து ஓடிடலாமா, எங்கேயாவது ஓடி. பிரச்சனை வந்தால் அமைதியே தேவ சமூகத்தில் உட்காரணும். ஆமென். யார்கிட்ட என்ன குறை இருக்கா அதை சரி பண்ணிட்டோம்னா ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை கட்டுவார். ஆமென். ஆதாம் ஏவாள் குடும்பம் அன்று ஐக்கியமில்லாத போனது,
தோட்டத்தையே இழந்துட்டாங்க. ஆசீர்வாதமான ஒரு தோட்டம். ஆமென். அவங்களுக்கு வெளியே வந்த பிறகு தான் நினச்சிருப்பாங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தோமே என்று சொல்லி. இந்த உலகத்தில் ஆண்டவர் சிருஷ்டித்த எல்லாமே அவருக்கு கீழ்ப்படிந்து தான் நடக்குது. அப்படி தானே? ஆமாம். கர்த்தர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புகளையும் நாம் பார்க்கும்போது அது எப்படி கீழ்ப்படுகிறது என்பதெல்லாம் வேதத்திலே நம்ம பார்க்குறோம். தேவ தூதர்களை ஆண்டவர் படைத்தார். அவர்களும் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் அவர் சொல்றதெல்லாம் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். ஆமென். ஆமாவா இல்லையா? 24 மணி நேரமும் பரலோகத்திலே ஒரு பெரிய ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் அவர்களை ஆராதிக்க அங்கே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கட்டளை கொடுக்கிறார். இங்கே போய் இதை அறிவி, இங்கே போய் இதை செய், இங்கே போய் இதை செய்ய அப்படின்னு சொன்னால் உடனே மீகாவேல் தேவதூதனும் காபிரியேல் தேவதூதரும் 2 பேரும் வந்து பூமியிலே தன்னுடைய பணியை அவர்கள் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி கீழ்ப்படிதல் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 148 சங்கீதத்தில் அங்கே 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே வாசிக்கின்றோம், அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே என்று சொல்லுது. அந்த 148ஆம் சங்கீதத்தில் எல்லாம் அவர் எதற்காக படைச்சு வச்சாரோ அதையே அது செய்து வருகிறது. ஆமென். அல்லேலூயா. 19ஆம் சங்கீதத்தில் அதை விட அழகாக ஆண்டவர் போட்டிருக்கிறார். வானத்தில் படைத்த அந்த அது வானத்தில் எதெல்லாம் படைச்சாரோ அது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாம் மாறாத பிரமாணம் அதற்கு ஏற்படுத்தினாராம். அது அப்படியே இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒன்று கூட மாறினா அவ்வளோதாங்க, இந்த பூமியில் பயங்கரமான சம்பவங்கள் ஏற்படும். ஒன்று கூட மாறலை. அவர் சொன்னதை அப்படியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறது ஆண்டவர். அது மட்டுமல்ல, பிசாசு கூட பயப்படுதான் ஆண்டவரை பார்த்து, கீழ்ப்படிதான். மார்க் 1ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். எல்லா ஜனங்களும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, பிசாசு கூட ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது என்று சொல்லி. பெரிய மீன் யோனாவை 3 நாள் தன் வயிற்றுக்குள்ளே வச்சு அது ஜீரணமே ஆகலை. ஆண்டவர் ஜீரணமே வராதபடி அதுக்கு செஞ்சிட்டார். உள்ளவே யோனா இருந்து 3ஆவது நாள் கரையில் போய் கக்குன்னு சொன்னார். அது வரைக்கும் அப்படியே உள்ளவே வச்சுக்கிச்சு. எத்தனை அது தண்ணீரில் வாழ்கிற அந்த மிருகம், அந்த மீன் எவ்வளோ கீழ்ப்படிதல் பாருங்கள். புயல் காற்று, ஆண்டவர் சொல்கிறாரு அமைதியாயிரு, இறையாதே என்று சொன்னார். அவ்வளவுதான், அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. ஆனால் மனுஷன் மாத்திரம் இது செய்யாதனா அதுதான் செய்வாங்க, இதன்படி செய்யினா செய்ய மாட்டாங்க. நம்ம எல்லாமே கர்த்தர் செய்ய நமக்கு கிருபை தருகிறார். ஆனால் சில வேளைகளில் நாமும் அந்த கீழ்ப்படிதலை விட்டு விடுகிறோம். இல்லை, கீழ்ப்படுகிறவர்களாக இராமல் போய் விடுகிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம கீழ்ப்படுகிறோமா என்பது ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் எஜமான். அவர் நம்மளை சிருஷ்டித்த ஆண்டவர். அவர் நமக்கு என்னெல்லாம் அவருடைய வார்த்தை தருகிறாரோ அதுக்கெல்லாம் நம்ம அப்படியே கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த கீழ்ப்படியாததுனால அந்த தோட்டத்தை இழந்தது போல நம்மளும் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து விடாதபடி மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட நம்முடைய வாழ்க்கை நாம் ஓட்டத்தில் ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த கீழ்ப்படிதலை, ஒவ்வொரு கிட்டேருந்தும் எதிர்பார்க்கிறார். ஆமாம், என் வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படுகிறார்களா?
யாத்ராகமம் 25ஆம் அதிகாரமா, அதில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் போது அங்கே சொல்கிறார். யாத்ராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று சொல்லும்போது ஒரு வார்த்தை ஆண்டவர் அதுக்கு முன்னாடி சொல்கிறார். 15ஆம் அதிகாரமா, 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களையும் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போன இந்த ஆதாம் குடும்பம் இன்றைக்கு வேதனைக்குரியதாக மாறிற்று. அதை சரிப்படுத்தத்தான் இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படிந்தவராகி இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமைனாலே, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனாலே சாபம் பூமிக்கு வந்தது. ஆனால் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள தேவனாலே பூமி ஆசீர்வாதம் பெற்றது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரலன்னா நம்மளும் அப்படிதான் அந்த சாபத்துக்குள்ளே போயிருப்போம், அடங்கி இருந்திருப்போம் இல்லை? ஆமாம், அது தொடர்ந்து நம்ம இப்போ வந்துட்டே இருந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது, நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் அநேக ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழி நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம வாழ்க்கை அப்படிதான் சாபமாய் இருந்தது, இருள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது, பிரச்சனையின் வாழ்க்கையாக இருந்தது, விடுவிக்க கூடாத ஒரு பயங்கரமான பிரச்சனைக்குள்ளே நம்ம இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்து நம்ம இப்போ நடந்துட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் அனுபவிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் சில வேளைகளில் நாமும் தவறிவிடாதபடி நம்ம என்ன செய்யணும்? இந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர்கிட்ட கேட்டு கற்றுக்கொண்டு அந்த பாதையிலே நம்ம செல்ல செல்ல நம் ஆண்டவர் நம்மை உயர்வான இடத்திலே கொண்டு போவார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கீழ்ப்படியாமல் போன 2 பேரை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். சவுல் ராஜா, முதல் ராஜா, ஆண்டவர் அவரை இந்த இஸ்ரவேல் தேசத்தில் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ரொம்ப பென்யமீன் கோத்திரம் என்பது ஒரு சின்ன கோத்திரம். அப்படிப்பட்ட கோத்திரத்தில் இருந்த இந்த சவுல் ராஜாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆரம்பத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்தது. நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் போகும். ஆரம்பத்தில் நல்லா போகும், போக 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 அப்புறம்தான் நம்முடைய விருப்பத்தின்படி சில காரியங்களை செய்ய நம்ம துணிந்து விடுகிறோம். ஆரம்பத்தில் நல்லா போயிட்டு இருந்த அவனுடைய இந்த ராஜாவுடைய வாழ்க்கை போக போக என்ன சொல்லுவாங்க தமிழில், வர வர மாமி, ஐயோ, மழுங்கி போகிறது. வார்த்தை கீழ்ப்படியாமல் போய் விடுகிறோம் இல்லை? ஆமாம். என்ன ஆண்டவர் எல்லாத்துலேயும் மன்னிச்சு விட்டுறாரு. நமக்கு என்ன, போய் ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு கேட்டா எல்லாத்துக்கும் மன்னிப்பு. ஆனால் அதனால நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம் என்பதை நாம் அறியறதே இல்லை. ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக.
அவன் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வரும்போது அமலேக்கினை முற்றிலுமாய் ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று சாமுவேல் மூலமாய் ஆண்டவர் சொல்றாரு. அமலேக்கினை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகமாய் பிரச்சனை கொடுத்தவன், மாம்சக்கிரியை அமலேக்கியன் வழிமறிக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. கர்த்தர் சொல்றாரு, இவனை வழிமறித்து அவனு மூலமாய் வெற்றியை கண்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, அந்த அமலேக்கினை நீ என்ன செய்யணும்? முற்றிலுமாய் அழிச்சிடணும். முற்றிலுமாய் மாம்சமானது முற்றிலும் நம்ம வாழ்க்கையில் அழிக்கப்பட்டால் நிச்சயம் நம்ம கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நமக்குள்ளே எவ்வளவு மாம்சம் வெளிப்படுது தெரியுமா? ஆவிக்குள்ளாக நடக்கக்கூடாதபடி இந்த மாம்சம் நமக்குள்ளே எப்பவுமே செயல்பட ஆரம்பிக்கிறது. நாம் ஆவிக்குட்பட்டவர்கள் தான், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். ஆனால் மாம்சம் ஏன் வருகிறது? நம் சரியான அர்ப்பணிப்பு இல்லாததுனால தான் மாம்சம் நமக்குள் இருந்து வெளிப்படுகிறது. அழிக்கணும். அதை சவுல் அழிக்கல, அதில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டான். இது எதுக்கு? கர்த்தருக்கு பலி செலுத்த. பலி நல்லா இருக்குங்க, எல்லாம் நல்லா இருக்கு, ஆராதிப்பது நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கு, நம்ம வர்றது நல்லது, ஆராதிப்பது நல்லது, நல்லா இருக்கு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்று தான் ஆண்டவர் கேட்குறார் நம்மகிட்ட. இன்னைக்கு கடினமாக பேச எனக்கு பயமாக இருக்குது, இருந்தாலும் இந்த வார்த்தையை நான் சொல்லி தான் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேதனையோடு இருக்கிறோம், பிரச்சனைகளோடு இருக்கிறோம், பல போராட்டங்களை சந்திக்கிறோம், வியாதி பலவீனம் நமக்கு வருது, பல சிக்கல்களுக்குள்ளே நம்ம இருந்தாலும் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலி அந்த சாமுவேல் அவர்கிட்ட சொல்லும் போது 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது ஒரே ஒரு வசனம் என்ன சொல்லுது, அதை நாம் பார்த்துட்டு கடந்து போவோம். 15ஆம் அதிகாரம். கீழ்ப்படிதலை பார்க்கிலும் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நீனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். ஹல்லேலூயா. பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்களா? குறிச்சிக்கங்க, அதை நல்லா குறித்து. ஆண்டவரே, நான் பலி செலுத்துறது ஆண்டவருக்கு பிரியந்தான், ஆனால் அதுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறாரு, கீழ்ப்படிதல் தான் முக்கியம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாமே கீழ்ப்படியாமல் எதேதோ செஞ்சுட்டு ஆராதனைக்கு வந்து ஆராய்ச்சா அந்த ஆராதனையை ஆண்டவர் பிரியப்படுகிறது இல்லை, பிரியப்படுகிறது இல்லை. ரோமருக்கு பவுல் எழுதும் போது, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்க எப்படி இருக்கணும்? ரோமர் 12:2 வாசிப்போம். ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிந்து பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஆராதனை பண்ணிட்டு அப்படி போயிட்டா என் வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவர் செஞ்சிருவார், ஒரு நாள் எதிர்பார்க்கவே முடியாது, முடியாது. ஆமென். முடியாது, முடியாது. எல்லாம் எனக்கு நடந்துரும், என் வாழ்க்கையில் எல்லாமே சக்சஸ் ஆகும், எனக்கு எல்லாம் கிடைக்கும், ஒரு நாள் நினைக்க முடியாது.
நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் கரத்திலே இருக்கணும். அவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். ஆமென். அல்லேலூயா. செவி கொடுத்தல் உத்தமம் என்று சாமுவேல் சொல்றாரு. தேவ பிள்ளைகளே, இந்த சவுல் ராஜா, அவரை ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்தினது மனஸ்தாபம் உண்டாயிருச்சு அவருக்கு. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் மனஸ்தாபப்படக்கூடாது, இல்லை, நம்ம மேல பிரியமா இருக்கணும். ஆமென். எப்படி சொல்லணும்? என் பிரியமே, என் ரூபவதியே. அழக பார்த்து இல்லை, இந்த உலக அழகு இல்லை, இருதயம் அழகா இருக்கணும். அல்லேலூயா. இருதயம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க இருதயம் அழகா இருக்கணுங்க. ஆண்டவர் அதை தான் பார்க்கிறாரு, முகத்தை பார்க்கல. முகத்தை பார்த்து இன்னைக்கு எல்லாரும் மயங்கி அதுக்கு விழுந்து போறாங்க. நாங்கள் கடந்த வாரத்தில் லேயாளை குறித்து நாங்கள் வாசிச்சுட்டு இருந்தோம். அந்த அந்த பேசேஜை தியானம் பண்ணிகிட்டு இருந்தோம். லேயாள் அழகே கிடையாது, கூச்சப்பார்வை, அழகில்லாதவள். ஆனால் அவள் இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக மிக அழகாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உலகத்திலே அழகெல்லாம் மாயை, மனதுக்கு அது சஞ்சலமாக இருக்கிறது. ஏதோ பார்த்தாலும் நமக்கு அப்படி அழகாக தோணுது, ஆனால் அது நமக்கு வாழ்க்கையாக மாறாது. தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இதிலெல்லாம் நான் கீழ்ப்படினோம். ஆண்டவரே, கீழ்ப்படினோம், எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. தாவீது ஜெபம் பண்றாரு, கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்கட்டும், நான் ஒவ்வொரு நாளும் எப்படி நான் செய்யணுன்றத எனக்கு கற்றுக் கொடுக்கட்டோம்ப்பா. தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், இல்லை என்று சொல்லலை. ஆனால் முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் யோனா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம வாசிக்கும் போது, இவங்கெல்லாம் திசை மாறி போகிறவங்க. கீழ்ப்படிதல், இந்த மாற்று கீழ்ப்படிதல். யோனா தீர்க்கதரிசி, அவரை ஆண்டவர் நினேவுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இவர் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போறாரு. போனாங்க, எவ்வளவு கொந்தளிப்பு. இப்படி திசை மாறி போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கொந்தளிப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. திசை மாறி போகக்கூடாது. நம்ம வாழ்க்கை ஆண்டவரை பின்பற்றி வந்துட்டோம், நேராக அவர் காண்பிக்கிற பாதையிலே நாம் சென்றால் நிச்சயம் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஹல்லேலூயா. திசை மாறி போகக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற தேவ சத்தம் நமக்கு பின்பாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்ம அது கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த பாடுகளையும் நம்ம வேதனைகளை அனுபவிக்க வேண்டியது இல்லை. ஆமென். சந்தோஷமாக ஆண்டவர் நம்மளை கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். இந்த கீழ்ப்படிதலை குறித்து பல குடும்பங்கள் வேதத்திலே நம்ம பார்க்குறோம். முதல் குடும்பம் நோவா குடும்பம். இந்த நோவா குடும்பம் நேரம் போயிட்டே இருக்கிறது, என்ன பிரசங்கம் பண்ணுறதுனே தெரியல. ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம் போதாதில்லை, அதுக்குள்ளாக முடிக்கணும்னா கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நோவா குடும்பத்தை, பேழையை கர்த்தர் உண்டு பண்ண சொல்லுகிறார். நோவா அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன். குடும்ப தலைவன் என்று கீழ்ப்படுகிறாரோ, குடும்ப தலைவி என்று கீழ்ப்படுகிறாங்களோ, அந்த குடும்பம் நிச்சயமாக பேழைக்குள் காக்கப்படும். ஆமென். இரட்சிப்பின் பேழைக்குள் காக்கப்படுவதற்கு கர்த்தர் குடும்ப தலைவரையும் குடும்ப தலைவிகளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நோவா தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் பணம் கொடுத்தாரா? கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. இந்த பலகையில தான்
என்ன செய்யணும்? பேழை கட்டணும். அதுக்கு இவ்வளோ சதுரம் இருக்கணும், இவ்வளோ இதெல்லாம் இவ்வளோ இருக்கணும், கீழ்பூச்சி பூசணும். அப்படியே வரைபடம் போல ஆண்டவர் சொல்றாரு. நோவா ஒன்றில் கூட கீழ்ப்படியாமல் செய்திருந்தால் அந்த குடும்பம் அழிந்து போயிருக்கும். எவ்வளோ பயபக்தி பாருங்கள். தனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுத்துட்டு அந்த பேழையை விற்று, சொந்த நெல்லை இருந்திருக்குமோ, பணம் இருந்திருக்குமோ, என்ன இருந்துச்சோ தெரில, எல்லாவற்றையும் விற்று அவர் அந்த பேழையை உண்டு பண்ணுகிறார். அதில் ஆண்டவர் சொன்ன சட்ட திட்டங்கள் அனைத்தையும் கீழ்ப்படிந்து நடந்தார் நோவா. அந்த குடும்பம் காக்கப்படுகிறது. பேழையில் 40 நாள் அவர்கள் இருந்தார்கள். தண்ணீர் வெள்ளம் புரண்டு வருகிறது. வெளியே பார்த்தா உலக ஜனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை கீழ்ப்படியாமல் போனதினாலே எல்லா ஜனங்களும் அழிந்து போனார்கள். ஒரே குடும்பம் காக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவன் கொடுத்திருக்கிற சட்ட திட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் கடைபிடித்து நடக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென். ஆமா, ஒன்றிலும் தவறாமல் நடக்கணும். ஆண்டவர் நடக்கணும்பா, நடக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் நமக்குள்ளே வரட்டும். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் நல்ல காரியம் நடக்குதோ, கெட்ட காரியம் நடக்குதோ, எந்த சம்பவங்கள் நடந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் நான் செய்வேன். ஆமென். எல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் கீழ்ப்படிந்து செய்யும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசி மட்டும் அந்த பேழைக்குள்ளே அவர்கள் காக்கப்பட்டார். வெளியே வந்தாங்க. வந்த ஆண்டவர் எல்லாம் அந்த பூமியே நோவா குடும்பத்துக்கு ஆண்டவர் ஈவாக கொடுத்துட்டார். முழுவதும் அவர்களே ஆண்டு கொண்டார்கள். ஆசீர்வாதமாய் அந்த பட்டணத்திலே இருந்தார்கள். தேவப்பிள்ளை ஆண்டவருக்காக ஒன்றை இழந்தால் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். சொந்தத்தை இழக்கலாம், இழந்திருக்கலாம், எல்லாவற்றையும் சொத்து சுகங்களை இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு நாம் பயந்திருக்கும் போது நம்மை ஆசீர்வாதமான சந்ததியாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அடுத்து 2வதாக ஆபிரகாமுடைய குடும்பத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தின் அவர் பெருக்கத்தை ஆண்டவர் அவர் கொடுத்தார். ஆசீர்வாதம் நல்லது தான், அது பெருகணுமே. ஆமாம், ஆபிரகாமை போல இந்த பூமி கொள்ளாத ஆசீர்வாதத்தை ஒருவரும் பெற்றது இல்லை. ஆமென். ஆமாம், ஆண்டவர் ஆபிரகாமை அவர் அழைக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலாம் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டு நான் அவனுக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். அடுத்து 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தையை கேட்ட ஆபிரகாம் ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன் தேசத்தை விடுறாரு, தன் இனத்தை விட்டுட்டாரு, தன் சொந்த குடும்பத்தை விட்டுட்டாரு, எல்லாவற்றையும் விட்டுட்டு தன் மனைவியோடு கூட அவர் எங்கே போறாரு? ஆண்டவர் காண்பித்த தேசத்துக்கு புறப்பட்டு வராரு. ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டதை நம்ம வேதத்தில் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் அவர் கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் மகனை பலி செலுத்த ஒப்பு கொடுன்றாரு, உடனே ஒப்பு கொடுக்கிறார் பலி செலுத்த. ஆகாரை வெளியே அனுப்பிரு அப்படின்றாரு, வெளியே அனுப்புறாரு. ஒவ்வொரு காரியத்திலும் ஆபிரகாம் கர்த்தர் கீழ்ப்படிந்தார், வார்த்தை கீழ்ப்படிந்தார். ஆமென்.
ஆகவே ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவர் பேரை பெருமைப்படுத்தி இன்னைக்கு வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. அந்த ஆபிரகாமின் சந்ததியாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் கூட ஆபிரகாமை பேசிட்டு பரலோகத்தில் இருப்பார். ஒரு நாள் நம்ம அவரை போய் பார்த்து அவரை சந்தோஷமாக கட்டி பிடிச்சி அவருக்கு நன்றி சொல்லணும். உங்களுடைய கீழ்ப்படுத்தினால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த சந்ததி பாருங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது. 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், உன்னை திரளாக பெருக பண்ணுவேன். ஒன்றுமே இல்லை ஆபிரகாமுக்கு, இல்லை, குழந்தை இல்லை. ஆனால் அங்கே சொல்றாரு, உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். ஒரே குழந்தை கூட இல்லை, ஒன்றுமே இல்லையா? ஆண்டவர் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். ஆமென். இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்வில் என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்படுறேங்க, எல்லாத்தையும் இழந்துட்டேங்க, என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை திரளாக பெருக பண்ணுவார். அவர் சத்தத்தை கீழ்ப்படிஞ்சிட்டா மாத்திரம் போதும். அவர் மென்மேலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், பூமியின் தூளத்தனையாய் உன் சந்ததி எண்ணப்படும் அப்படின்னு சொல்றார். தூளத்தனையாய் சந்ததியை பெருக பண்ணி என்கிறார். ஆதியாம் 26-24 வாசிக்கும் போது ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். அங்க சொல்றாரு, ஆபிரகாமின் நிமித்த நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பெற்றோர்களாகிய உங்கள் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் நிமித்தமாக நீங்க ஆண்டவர் கீழ்ப்படிந்து பயந்திருந்தா உங்களுடைய சந்ததியின் மேல் அந்த கீழ்ப்படிதல் நிச்சயமா வரும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். நான் உன்னை என்ன செய்வேன்? ஆபிரகாமே, ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. இங்கே ஒரு பெருக பண்ணுவேன் மகனுக்கு சொல்றார் ஆண்டவர். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வரும்போது ஈசாக்கின் இடத்தில் ஆண்டவர் இதே வார்த்தை சொல்லுகிறார். 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலகி பெருகுவாயாக. எப்பா, என்ன ஒரு சந்ததி ஆசீர்வாதம் இல்லை? ஆமா, இல்லை, இதுதான் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். அவனுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. நம்முடைய சந்ததி பலுகி பெருகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பெற்றோருடைய வேதனை தான், என் பிள்ளை நல்லா இருக்கணும், அவங்களுடைய சந்ததி நல்லா இருக்கணும். ஒரு பெற்றோருடைய கண்ணீரையும் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக நாம் எதையும் சம்பாதிச்சு வைக்க வேண்டாம். கர்த்தருக்கு பயப்பட கீழ்ப்படிதலை சம்பாதிச்சு வச்சா போதுங்க. அவர்கள் எதிர்காலம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். உடைய சந்ததி சந்ததியாய் தேவனுக்கு சந்ததி என்று சொல்லப்படும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னது மட்டுமல்ல, அவர் ஆபிரகாமின் தேவன் மட்டுமல்ல, அவர் என்னுடைய தேவன். சொல்லுங்க, அவர் என்னுடைய தேவன். ஆமென். தாவீது சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன். அவர் தாவீதின் தேவன் மட்டுமல்ல, அவர் என்னுடைய தேவன், பிரியாவின் தேவன். சொல்லுங்க, நீங்க கையை வச்சு சொல்லுங்க, நீர் என்னுடைய தேவன் அப்பா, நீர் என்னுடைய தேவன். அவர் மாறாதவர்,
ஆபிரகாம் கொடுத்த வாக்கு நமக்கும் அது வாக்குத்தத்தம் தான். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தார்? அவங்க சந்ததி ஏன் ஆசீர்வதித்தார்? ஆபிரகாம் ஒருவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினாலே அவங்களுடைய சந்ததியிலே பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு வரைக்கும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, அவங்க பலுகி பெருகுவதற்கு காரணமே ஆபிரகாமின் மூலமாய் அந்த சந்ததி இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. விசுவாச பிள்ளைகளாகிய நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமே அந்த அந்த கீழ்ப்படிதல் எனக்கு வேணும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நான் கீழ்ப்படியணும்ப்பா. கடைசியாக உன்னை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அடுத்த கீழ்ப்படிதல் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் நமக்கு மாடல் தான். ஆபிரகாம் நமக்கு மாதிரியாக இருக்கிறாரு. ஈசாக்கு மாதிரி, யாக்கோப்பு மாதிரி, தாவீது, இவங்கெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரி தான். ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் நம்முடைய முன்னோடியாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை போல நம்ம மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு நம்ம இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டார். ஆமென். நம்ம எல்லாம் யாருங்க? சின்ன இயேசுகள். ஆமென். ஆமாம். நம்மளை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய சாயல் அப்படியே இருக்கணும். யார் சாயல்? அப்பா அம்மா சாயல் இல்லை, இன்னும் சாயல். அவரை போல் அழகா தாடி விட்டு, அவரை போல் அங்கி போட்டு, இந்த சாயலா இல்லை, உள்ளத்தில் வருகின்ற சாயல். தெய்வ பிள்ளைகளே, இயேசுவை போல நம்ம மாறிட்டோம்னா அதுதான் பிதா இயேசு கிறிஸ்துவை அவரை போல மாற்றுவதற்காக இயேசுவை இந்த உலகத்திலே நமக்கு அனுப்பி கொடுத்தார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை உயர்த்துகிறோம். ஏன்னா அவருடைய சாயல் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே வந்துட்டுருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் போது நம்ம மாறிட்டுருக்குறோம். நம்ம வாழ்க்கை மாறுகிறது. நம்ம முழுமையாக மாறும்போது கண்டிப்பாக அவரை முகமுகமாய் நாம் சந்திக்க கர்த்தர் நமக்கு வைப்பார். அல்லேலூயா. இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது பிலிப்பியர் எழுதின நிருபத்தை 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எப்போ வாசித்திருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இயேசு நமக்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனுடைய சாயலாக மாறினார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். யார் கீழ்ப்படிந்தாருங்க? தன்னை அனுப்பி தந்த பிதாவுக்கு எல்லாத்துலேயும் கீழ்ப்படிஞ்சார். குழந்தையா பிறந்தார், வளர்ந்தார். 12 வயதிலே ஆலயத்தில் போய் நின்று பிரசங்கம் பண்ணுறாரு. அவங்க அம்மா கேட்குறாங்க, அப்பா என்னை விட்டுட்டு வந்துட்டியே. அவர் சொல்கிறாரு, பிதாவுக்கு அடுத்ததை நான் செய்ய வேண்டாமா? ஆனாலும் அந்த வாலிப நாட்களிலே பெற்றோருக்கு அடங்கி நடந்தார். பெற்றோருக்கு 12 வயசானாதான் கொம்பு முளைக்குது எல்லாருக்கும், வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம். அப்போ என்ன வீரம் வருது, கொம்பு முளைக்குது, வார்த்தையே மாறுது, நடையே மாறுது, ட்ரெஸ்ஸே மாறுது. இன்னைக்கு பார்த்தா உலகம் சபைக்குள்ளே வந்துருச்சு இல்லை? ஆமாம். எதெல்லாம் சபைக்குள்ளே செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் இன்னைக்கு சபைக்குள்ளே வருது. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியங்க. வேதம் சொல்லுகிறது, நம்மை பார்த்து மற்றவர்கள் இச்சிக்கிற அளவுக்கு நாம் எதை செய்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் கீழ்ப்படியாத நிலைதான். தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எங்கே போனாலும் நம்ம ட்ரெஸ்ஸு சென்ஸு நல்லா இருக்கணும். வேலைக்கு போகிறோமா அங்கே நல்லா இருக்கணும். மற்றவங்க பார்த்து கிண்டல் அடிக்கிறது, பேசுறது, சபைக்குள்ளே வரும்போது மற்றவர்களை பார்த்து இச்சிக்கிறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் வரக்கூடாது. வந்தால் அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன செய்வாரோ தெரியாது. ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சில், நம்முடைய நடையில், நம்முடைய ட்ரெஸ் சென்ஸில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கணும். கிறிஸ்தவர்கள் என்ற பிரதிபலிப்பு நமக்கு இருக்கணும் எல்லா இடத்திலும். பக்கத்தில் எங்களை பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவளாய் நான் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி சொன்னா கேட்கணும். அப்பா அம்மாக்கு சொன்னா கேட்கணும். அவங்கள எதிர்த்து பேசுறது, அவங்கள கேவலப்படுத்துறது, அவங்கள திட்டுறது, அற்பமாக நினைக்கிறது, இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு அது வேதனை கொண்டு வரும். ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறது போல, கீழ்ப்படுகிறது போல உன்னுடைய தாய் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. உன் வாழ்நாள் நீடிக்க இருந்தா, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னா உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் அதுக்காக தான் உலகத்தில் தாய் தகப்பனை விட்டு தந்திருக்கிறார். அவங்க தான் உங்களுக்கு உத்தரவாதிகள். எதற்கும் தாய் தகப்பனும் நினைக்கணும், நான் தான் என் பிள்ளைகளுக்கு உத்தரவாதி. அதை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் மிகுந்த பயபக்தியோடு கீழ்ப்படிதலோடு நம் வாழ்க்கையை நடத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த ஞானஸ்தானம் பெற்றபோது 30 வயசு பிதாவு கீழ்ப்படிந்த ஞானஸ்தானம் எடுத்தார். 33.5 வருஷத்தில் 3.5 ஆண்டுகள் ஆண்டவருக்காக கீழ்ப்படிந்து பணி செய்தார். அல்லேலூயா. 33வது வயதிலே தன்னையே ஜீவபலியாய் ஆண்டவர் அனுப்பின காரியத்தில் அவர் உண்மையாயிருந்ததை செஞ்சு முடிச்சிட்டார். இன்னைக்கு பரலோகத்திலே தேவ தூதர்களால் போற்றப்படுகிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவரை ஆராதிக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னங்க? பிதாவுக்கு தன்னை கீழ்ப்படிந்தவராகி முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் தன்னை ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். மரண பரியந்தம் அவருக்கு நாம் எப்படி இருக்கணும்? கீழ்ப்படுகிறவர்களா? உண்மையா இல்லை, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்வான இடத்துல வைப்பார், ஆசீர்வாதமாய் வைப்பார், மேன்மையாக வைப்பார், சந்ததி ஆசீர்வதிப்பார், உங்களை ஆண்டவர் மேன்மையாக வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இயேசு தன் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். ஏன் நமக்கு பாடுகள் வருகிறது என்று சொன்னால், நம்ம ஆண்டவரை அதிகமாய் கீழ்ப்படிந்து நடப்பதற்காகவே நம்ம வாழ்க்கையில் பாடுகளை கர்த்தர் அனுபவிக்கிறார். பாடுகள் என்று சொன்னால் என்ன? நமக்கு விரோதமாய் பேசுவாங்க சிலர், வேதனைப்படுத்துவார்கள், துக்கப்படுத்துவார்கள், அற்பமாய் நினைப்பார்கள். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசனம் புத்தகத்தில் ஒன்று சொல்றாரு, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே. சிறுமையா நினைக்கிறது, அற்பமா நினைக்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் காத்து கொள்ளுவாராக. ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தெரிந்து கொண்ட சந்ததி ஆபிரகாமின் சந்ததி. ஆமென். ஆகவே நமக்கு வர்ற பாடுகளின் மூலமாய் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்து வருகிறார். இன்னும் இல்லைலாம் கீழ்ப்படியணும் ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாளும் நான் அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணித்து நாம் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இந்த கீழ்ப்படிதலோடு ஆண்டவரை பின்தொடர்ந்து செல்லுவோம். பரலோகத்திலே நமக்கு மேன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்கள் சந்ததி இந்த பூமியில் ஆசீர்வாதமாய் வைப்பார். உங்களை
மிகவும் பெருக பண்ணுவார், திரளாய் பெருக பண்ணுவார். உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதை நீங்கள் பார்ப்பீங்க கண்ணார. ஆமே. எல்லாரும் எழும்பி நிற்போமா தேவ சமூகத்தில். ஸ்தோத்திரம். நம்மை நாமே கொஞ்ச நேரம் அது காணிக்கை இருக்கட்டும். ஆண்டவர் சமூகத்தில் காணிக்கையும் உங்களையும் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி செய்ய எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி ஆண்டவர் கரத்தில் ஒப்புக்கொடு. காணிக்கை வேகமாக காணிக்கை செலுத்துவோம். ஆண்டவருக்கு படைக்கிற நேரம், ஆண்டவருக்கு விதைக்கிற நேரம். நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், உள்ளளவும் உம் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால் உந்தன் அனைத்து நன்மையும் என்மேல் வந்தது. எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால் உந்தன் அனைத்து நன்மையும் என்மேல் வந்தது. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது. ஈடிணையற்றதே, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. ஓ ஹalleluya. ராகிடிமா, நீங்க பேர் எழுதாம கொடுத்துருக்கீங்க. இதை இப்படி பாக்கெட்டில் வைப்பேன், வெறும் அட்டை தான்ட்டு நான் எடுத்து செலவு பண்ணிடுவேன். இது பேர் இருந்தால் நாங்கள் கிறிஸ்மஸ்க்காக அந்த நியூ இயர்க்காக இதை செய்வோம். அதனால் தயவுசெய்து பேர் எழுதாமல் யாரும் கொடுக்காதீங்க. தொகை அதெல்லாம் நீங்கள் எழுதி இப்போவே கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. வீட்டில் போய் ஜெபம் பண்ணி யூத் மீட்டிங் முடிஞ்ச உடனே புது வருடத்துக்கான சிறப்பு கூடுகை, அடுத்த கட்டம் நம்ம அடுத்தது சிறப்பாக என்ன செய்யலான்னு பேசியிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அதில் பேர் கொடுக்க வரலாம்.
இந்த நிகழ்ச்சி புது வருட ஆராதனை எப்படி சிறப்பாக நடத்தணும்னு நீங்கள் ஆலோசனை கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். ஆகவே 8 to 9 8 மணிக்கு முடிஞ்சிடும். 8:30க்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் கரைகளை உயர்த்தி நாம் கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு கீழ்ப்படியாமையினால் எவ்வளவு தேச உலகம் ஆண்டவரே வேதனை கஷ்டத்துக்குள்ளாய் வந்தது. அதே ஒரு கீழ்ப்படிந்ததில் நிமித்தம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டது, சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது என்ற செய்தியை நாங்கள் கேட்டோம். எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ இன்றைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஞானஸ்தானத்துக்கு ஆண்டவரை கீழ்ப்படியாமல் இருப்போமானால் ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியம் செய்ய நீர் எத்தனையோ முறை எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்கு கீழ்ப்படியாமல் இருப்போமானால் இன்றைக்கு நாங்கள் ஊழியத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் எத்தனையோ முறை எங்கள் காதுகளிலே தொனித்திருக்கிறது. ஆண்டவரே, அதற்கு கீழ்ப்படியாமல் இருந்திருப்போமானால் எங்களை மன்னியும். ஆண்டவரே, தொடர்ந்து பேசி நம்முடைய மகளை வல்லமையை எடுத்து பயன்படுத்தும், அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும். கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆபிரகாமின் நிமித்தம் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்கள் நிமித்தம் அடுத்த சந்ததி, எங்கள் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும், கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதியும், வேலைகளை ஆசீர்வதியும்.